பெண்களுடைய உழைப்பு இல்லாமல் மனித சமூகம் இல்லை. அதுவும் இந்தியா போன்ற விவசாயம் நிறைஞ்ச நாட்டில் பெண்கள் தான் அந்த விவசாய வேலையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அது நம்ம வீட்டு பெண்கள் உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி யார் எழுந்திருக்கிறா? பெண்கள் தான் காலையில் எழுந்திருக்கிறாங்க. வீட்டை பெருக்கி தெருவில் தண்ணியை தெளித்து சுத்தம் பண்ணுறாங்க. குளிச்சுட்டு டீயோ காப்பியோ போடணும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். சமைக்கணும். சமைக்கிறதை விட பெரிய தொல்லை என்ன சமைக்கிறது, ஒவ்வொரு வேலையும் யோசிக்கிறது. அடுத்த தொல்லை பாத்திரம் கழுவுறது. அப்படியே பாத்திரத்தை போட்டு வைக்காம கழுவி அதை கவுத்து சாட்சி வச்சாதான் பல பெண்களுக்கு நிம்மதி. கரெக்டு தானே? இது முடிஞ்சதும் துணியை துவைச்சு காய போட்டு மடித்து வைக்கணும். மழைக்காலம்னா இன்னும் கஷ்டம். அதில் கூட வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் சட்டை பேண்டெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. பேக்கெட்டில் ஏதாவது இருக்கான்னு பெண்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் துவைக்க வேண்டியிருக்கும். வீட்டில் பெரியவங்களையும் கவனிச்சுக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கணும். எந்த காய்கறி எவ்வளோ விலை விற்குதுன்னு பார்த்து குடும்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கணும். மாவு அரைச்சி வைக்கணும். மிளகாய் காய வைக்கணும். தண்ணி பிடிச்சி வைக்கணும். பிள்ளைகளுடைய ஹோம்ஒர்க்கு பண்ண வைக்கணும். அடையங்கப்பா, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ வேறு வேலைகளுக்கு போகிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சமூகத்தில் கூலி தொழிலாளராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், அரசு ஊழியராக, ஐடி ஊழியராக இருந்தாலும், நான் இப்போ சொன்ன வீட்டு வேலைகள்லாம் இருந்து பெண்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. இவங்க எல்லாரும் ஒரே ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட பல குடும்பங்கள் இயங்காது. எந்த ஆணானாலும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பல பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இதை மாற்றணும். பெண்கள் இந்த சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பண்ணுற பங்களிப்பை அங்கீகரிக்கணும்.